பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, பரலோக தூதல் மத்தியிலே எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து ஆராதிக்கப்படுகிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வரவேண்டிய எல்லா ஜனங்களையும் துரிதமாய் கொண்டு வாரும். ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த தேவன் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒருவரும் வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக தேவன் உதவி செய்யும். கர்த்தாவை இந்த நாளிலே தியானிக்க போகிற வார்த்தைகள் மூலமாய் ஜனங்களோடு பேசுங்க. பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. முடி மட்டும் உடைய அளவில்லாத பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்க. கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஹல்லேலூயா. காலை வேளையில் வந்திருக்கவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக பாடல் புத்தகத்தில் 418வது பாடலை பாடுவோம். 418வது பாடல். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே நல்ல தேவனே உமக்கு ஆராதனை நல்ல மீட்பரே உமக்கு ஆராதனை நல்ல தேவனே உமக்கு ஆராதனை நல்ல மீட்பரே உமக்கு ஆராதனை இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே நீதி தேவனே உமக்கு ஆராதனை நித்திய ராஜனே உமக்கு ஆராதனை நீதி தேவனே உமக்கு ஆராதனை நித்திய ராஜனே உமக்கு ஆராதனை காக்கும் தேவனே உமக்கு ஆராதனை தேவமைந்தனே உமக்கு ஆராதனை காக்கும் தேவனே உமக்கு ஆராதனை தேவமைந்தனே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் இரண்டாவதாக 225வது பாடலை பாடும். 225. பாடலில் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த காலவேளையில் அவரை சோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி பாடலை பாடுவோம். பரம எருசலேமே பரலோகம் வெற்றிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே பரம எருசலேமே பரலோகம் வெற்றிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா எருசலேமே கோலித்த குஞ்சுகளை என்றைக்கும் ஏகத்தின் குரல் கேட்டே தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா
கீழடி சிறப்புதைத்தேன் நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன் மேலான எருசலேமே மேலான எருசலேமே பரலோகம் பெற்றிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சங்க சங்க சபையினிலங்கமானே சர்வலோக உரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன் பரிவாரமாய் தூவர்கள் நாடி நின்றார் ஆஹா என் எருசலேமே ஆஹா என் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா விடுதலை விடுதலை விடுதலையே லோகமதில் சுயவாழ்வில் விடுதலையே நாதனில் வாழ்வதால் விடுதலையே சுயதீன எருசலேமே சுயதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார் எண்ணம் மதி ஏகங்கள் தீர்த்திடுவார் மரணமில்லை மனநோயின் துயரமில்லை அலறலில்லை அழுகையின் சோகமில்லை தலைநகரம் எருசலேமே தலைநகரம் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. Praise the Lord. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கடைசியாக ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் அபிஷேகத்தில் நிறைந்து ஆண்டவரை இந்த நாளிலே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளப் போகிறோம். Praise the Lord. 858வது பாடல். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. Praise the Lord. Praise the Lord. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே
அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும். எல்லாரும் கேட்போமா? அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கும். அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு சேர்ல இருக்கிறவங்க நல்லா கையை தட்டி ஆராதிக்கும். ஓ ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே.
தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்தும் ஐயா, அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்தும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா, பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா. பரிபூரணவும் சத்தியத்துக்குள் பக்தர்களை நடத்துமையா, பரிபூரணவும் சத்தியத்துக்குள் பக்தர்களை நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. எல்லாரும் பரிசுத்த ஆவிக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. தெய்வமே ஆட்கொண்டு நடத்துமே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, உம்முடைய ஆவியினால உயிர் பெற செய்யுமப்பா, உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. எல்லாரும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஜீசஸ் ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா, மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் வேங்க செய்யும், ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் வேங்க செய்யும். ஆட்கொண்டு
ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. 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 அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே, அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுது எல்லாரும் தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய எல்லாரும் ஆவியில நிறைந்த ஆண்டவர் இந்த காலை வேளையில ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்வோம். ஜீசஸ் இறங்கி வாருமே, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருபையின் போர்க்கரத்தா, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருபையின் போர்க்கரத்தா, இறைத்திடுமே ஆனந்தத்தா அகில்வுடன் துதித்திடவே. ஆமே, இறைத்திடுமே ஆனந்தத்தால் அகில்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளோ நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளோ நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களை இந்த காலை வேளையில உம்முடைய ஆவியினால தேற்றுவீராகப்பா. உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால்,
ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினார். அசைவாடும் ஆவியே தூய்மையே நாவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளோ நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளோ நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளோ நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய ஒவ்வொரு உள்ளங்களும் நிரம்பும்படியாய் ஆவியானவர் இறங்கி வாரும் அப்பா. இந்த இடமசைய இந்த நாளில் ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா அபிஷேகத்தின் வல்லமையினால தேவன் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஆவியின் வரங்கள் 9 நாளும் ஜனங்களை நிரப்புவீராக. ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். சபை முழுவதிலும் உடைய ஆண்டவரை வல்லமை இறங்கட்டும். ஆவியானவருடைய வல்லமை அக்கினியாய் இறங்கட்டும் ஆண்டவர். அக்கினியாய் மாற்று, அக்கினியாய் மாற்று. ஒவ்வொருவரை நிரப்புவீராக. Anoint every people, anoint every people, anoint every people, Jesus name. இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளோ நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. ஓ ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா ஓ இந்த வேளையில நிரப்புங்க ஆண்டவரே. fill every people with your spirit Lord. ஒவ்வொருவரை ஆவியானவர் நிரப்புவீராக. இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாரும் ஆண்டவரே. கேள்வி தரையில 120 பேர்கள் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி நீர் ஆண்டவரே. சபை ஆண்டவரை எழுப்புதல் அடைந்தது. இந்த நாளிலே ஒவ்வொருவரை ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக. ஓ கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஓ ரீபாபா சந்தர நூதரி ரிகபால பௌரமங்கர பௌஷ். ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஆவியின் வரங்கள் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆவியின் வல்லமை ஊற்றப்படட்டும். ஆவியின் கனிகளினால நிரப்புவீராக. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புவீராக, நிரப்புவீராக. இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரை ஆவியானவர் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரை இடமசைய உள்ளங்கள் நிரம்பும்படியாய் உம்முடைய வல்லமையினால உள்ளங்கள் நிரம்பும்படியாய் எல்லாரும் கேளுங்க. சேர்ல உட்கார்ந்து இருக்கிற தம்பிமாரும் கேளுங்க. போன் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வைத்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பயபக்தியோடு கேளுங்க. ஹல்லேலூயா. போன் பார்க்கிற நேரம் அல்ல. கர்த்தருடைய சமூகத்துல ஒரு பயபக்தியோடு எல்லாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய அபிஷேகத்தை வாஞ்சிங்க, அவருடைய நிரப்புதலை வாஞ்சிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அப்பா இந்த நாளில் உம்முடைய வல்லமையினால நிரப்புன்னு சொல்லி கேளுங்க, வல்லமையினால நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க எங்களுடைய வாழ்க்கையில இல்லாதிருந்தா கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் ஒரு பிரயோஜனமற்றவர்களாய் காணப்படுவோம் ஆண்டவரே. பிரயோஜனம் இல்லாத ஜனங்களாய் காணப்படுவோம். இந்த காலை வேளையில எங்களை உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, வல்லமையினால நிரப்புங்க. ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. Oh, fill everybody with your spirit, Lord. Fill everybody with your spirit, Lord. Oh, Ribaba Shandara Nodara Baukana Maush. Ribala Baura Mangara Baushala Rukenama. Hallelujah. அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. ஆவியானவருடைய வல்லமை இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நிரப்ப ஓ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே யோபானை ஆவிக்குள்ளாய் மாற்றி தரிசனங்களை காணும்படியாய் செய்த தேவன்
இந்த ஆலயத்தின் நடுவில் ஒவ்வொருவரை ஆவிக்குள்ளாய் மாற்றி மறுரூபமாக்கி உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்கு சாட்சியாய் ஒரு பிரயோஜனமுள்ள சாட்சிகளாய் நிறுத்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓரி பாலபௌர மங்கர பௌஷ். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆளுகை செய்யுங்க ஆண்டவர், ஒவ்வொருவரை ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ இந்த சபை முழுவதை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினால நிரப்பும், வல்லமையினால நிரப்பும். தூய ஆவியானவர் உடைய வல்லமையினால நிரப்புங்க, வல்லமையினால நிரப்புங்க. இடமசைய உள்ள நிரம்ப ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். ஓ ரிபால பௌர மங்கர பௌஷ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நிரப்பி நம்மை நடத்தாவிட்டால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆவியானவருக்கு இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் இடம் கொடுத்து என்னை நிரப்புங்கப்பா, நம்முடைய வல்லமையினால நீ நிரப்புங்கப்பா, நம்முடைய வல்லமையினால நீ நிரப்புங்கப்பா. கேளுங்க, நம்முடைய வல்லமையினால நீ நிரப்புங்க, நம்முடைய வல்லமையினால நீ நிரப்புங்க, நம்முடைய வல்லமையினால நீ நிரப்புங்க. ஓ ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஆண்டவரே நம்பிக்கையற்ற எலும்புகளின் மேல் ஆவி வந்தபோது ஆண்டவரே அது எழும்பி ஹல்லேலூயா மகா பெரிய சேனையாய் நின்றது போல இந்த காலை வேளையில் ஆண்டவரே உயிரடைய செய்கிற உம்முடைய ஆவியின் வல்லமை கடந்து வரட்டும் ஜீசஸ். ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. anoint every people Lord. கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவன் ஆவி உடையவர்களா எல்லாரையும் ஆவியானவர் இந்த காலை வேளையில நிரப்புங்க 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 ஆண்டவர். நிரப்புங்க ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படட்டும். ஏ பாபா ஷபாபா ரிகபா. ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே கனம் மகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. என்னை பூசி காயங்களாக்கியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார் எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை காவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்களாற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார் எரிகோ நகர் வீதிதனிலே.
எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுது, ஆனந்தம் பேரு ஆனந்தமே. சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. உடைய பேரின்ப நதியினாலே தாகம் தீர்க்கிற ஆவியானவர். ஆனந்தம் பேரானந்தமே. உண்டு உண்டு அற்புதம் வல்லமை இயேசுவே ரத்தத்தால். உண்டு உண்டு அற்புதம் வல்லமை அட்டு தோற்றி என்று தொற்றினார். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை ஆவியானவர் ஆண்டவரே சபை முழுவதில் ஆண்டவரை அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆவியானவர் தொடுவீராக. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால தொடுவீராக. அன்றைக்கு ஏசாயாவினுடைய நாவு ஆண்டவரேமால் தொடப்பட்ட போது ஏசாயா பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினாரே. ஆண்டவரே உலகத்துக்கே ஒரு தீர்க்கதரிசியாய் வரை மாற்றினீரே. ஆண்டவரே நாளிலே தொடுவீராக, ஜனங்களை தொடுவீராக. உம்முடைய வல்லமை நிரப்பப்பட்டு தொடப்படுவார்களாக. Touch Lord, தொடுவீராக. Touch with your power Lord. தொடுங்க 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 தொடுங்க. ஒருவர் அந்த ஆலயத்தில் வறுமையாய் வந்த வண்ணமாய் போகக்கூடாது. Touch Lord every, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. Touch every people with your power Lord. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொட்டுவீராக. வல்லமையினால் நிரப்பி நடத்துவீராக. தேவ வல்லமை அற்றவர்களாய் ஒருவரும் ஜீவிக்க கூடாது. ஆண்டவரே எல்லாரையும் ஆவியானவர் நிரப்பி நடத்துங்கப்பா. நிரப்பி நடத்துங்க, நிரப்பி நடத்துங்க. ஓ ரிபால பௌரமங்கர பௌஷ், ரிபால பௌரமங்கர பௌஷ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய நிரப்புதலுக்காய் நன்றி அப்பா. ஆமென். நன்றி. இந்த வேளையில் எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று, போன வாரம் முழுவதும் நம்ம ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கூட இருந்து நடத்தினார். ஆமென். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் தேவன் கூட இருந்தார். நம்முடைய வேலைகளை செய்வதற்குரிய பலத்தையும் சுகத்தையும் தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் கிருபையாய் சந்திக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காய் ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி இந்த காலை வேளையில நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு பெரியோர் சிறியோர் அத்தனை பேரும், சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேரும், சின்ன பிள்ளைகள் முன்னாடி நிக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லாரும் ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை ஆண்டவரை கிருபையாய் பாதுகாத்து ஜீவன் சுகம்பலனை தந்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரும் வழி நடத்தி வந்தீரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி அப்பான்னு சொல்லி சொல்லுங்க. எல்லாரும் வாயைத் திறந்து, எல்லாரும் வாயைத் திறந்து, எல்லா வாயும் திறக்கப்படட்டும். ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளும் சொல்லுங்க, பெரியவர்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரும் சும்மா இருக்காதுங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுங்க. Thank you Lord. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீரே, எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்தீரே அப்பா.
ஒவ்வொரு நாள் உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்ததே, தீமைகளுக்கு விலக்கினதே. எங்கள் ஆண்டவர வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போன போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளினால எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்தி வந்தீரே. நல்லவரே நன்றி அப்பா, நல்லவரே மக்கு நன்றி, நல்லவரே மக்கு நன்றி, நல்லவரே மக்கு நன்றி, நல்லவரே மக்கு நன்றி, நன்மை செய்தவரே மக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உம்முடைய கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கிற்றே. Hallelujah. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளிலும் எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்தீங்களே. Thank you Lord. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுங்க, மனதார அவருக்கு நன்றி செலுத்துங்க. ரீகாமாலபௌரி நன்றி ஆண்டவரே, நன்றி. Thank you Jesus. இதுவரைக்கும் எங்களை நடத்தி குறைவின்றி காத்து வந்தீரை. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவரா எங்களுடைய வாழ்க்கையில இருந்தீரப்பா. நாங்கள் நம்பின மனிதர்கள் ஒருவேளை கைவிட்டாலும், எங்களை மறந்தாலும், எங்களை வெறுத்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை வெறுக்காத நல்ல தெய்வமாயிருந்தீரே. ஓ உம்முடைய அன்பின் கரம் எங்களை ஆண்டவரை அரவணைத்து இதுவரைக்கும் ஆண்டவர் இந்த சபையிலே உம்மை துதிக்க வைத்தீரே. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாரும் எல்லாரும் தம்பி உட்கார்ந்திருக்கிற தம்பிமார் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. நன்றி அப்பா. Thank you Jesus. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆதரவாயிருந்தீரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Thank you. ஓ நன்றி ஆண்டவரே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது, விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன், கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன். நல்லவரே, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும், உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும். உம் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. நல்லவரே,
வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவனப்பா, எங்களுடைய மனம் போன போக்கிலே அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வழி நடத்தி செல்லுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? அல்லேலூயா. எங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் போல உம்முடைய சித்தம் போல இனிமேலும் எங்களை நீர் நடத்தி செல்லுங்கப்பா, நடத்தி செல்லுங்க. உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும், உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும். என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. மறுபடியும் என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் சித்தம் ஒன்றுமே இல்லை. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே ஆண்டவரே, உங்களுடைய உள்ளங்கையிலே எங்களை ஆண்டவரை வரைந்து வைத்து எப்பொழுதும் ஆண்டவரை எங்களை காத்து நடத்துகிறவரே, என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. எங்களை காத்து ஆண்டவரை எங்களை நடத்தி செல்ல நீர் போதுமானவராயிருக்கு. உம்முடைய கரங்களிலே இந்த காலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே வழுவாதபடிக்கு எங்களை நடத்துகிறவர், நல்ல நேர்த்தியான பாதையில் எங்களை நடத்துகிறவர், முடிவு மட்டும் எங்களை நடத்துகிறவர். அப்பா, உம்முடைய கரங்களிலே சபையாரா எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே நடத்தி செல்லுங்க, நீரே நடத்தி செல்லுங்க. ஆமென். இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க, நன்றியோடு துதிக்க, ஸ்தோத்திரம் அவருடைய வல்லமையினால நிரப்பப்பட, அவருடைய சமூகத்தில் இனிமேலும் அவர் நம்மை நடத்தி செல்ல ஒப்பு கொடுக்க தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்கா எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க் யூ லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். ஆராதனையில் ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 134வது சங்கீதத்தை இந்த நாளில் எடுத்து நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 135 135வது சங்கீதம் 135. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீச்சுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும்
அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்பட்டு அஞ்ஞானுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போல இருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். 21 வசனம் சேர்ந்து வாசிப்போம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நாளிலே ஆண்டவர் தந்ததான இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1வது வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார், அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள். 2ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். ஆலய பிரகாரங்களிலே நிற்கிறவர்களே, ஜனங்களே, எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யுங்க, துதியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 3வது வசனத்தில், கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஆண்டவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி அவரை துதித்து ஆராதிப்பது இன்பமானது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் அவரை துதிக்கும் போது நம்முடைய மனதிலே உள்ளதான கவலைகள் பாரங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய இருதயம் மனசு ஒரு விடுதலை பெறுகிறதாக இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்காதனாலும் தேவனை தேடாதனாலும் காலப்போக்கில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அவருடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாய் இருளடைந்ததாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 6-7 வசனத்தில், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். ஆண்டவர் இந்த சமுத்திரங்களிலும் பூமியிலும் இந்த எல்லா நிலைமையிலும் அவர் தமக்கு விருப்பமானவற்றை எல்லாம் செய்கிற சர்வ அதிகாரம் படைத்த தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திர. அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 7வது வசனத்தில், அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஸ்தோத்திர. மேகங்களெல்லாம் அவர் எங்கிருந்து அவர் வைத்திருக்கிற இடத்திலிருந்து எழும்ப பண்ணுகிறார். மழையுடன் மின்னலையும் அவர் அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். காற்றை அப்போ ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறார்? அதை வைக்க வேண்டிய ஒரு பண்டக சாலையில் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். அனுப்ப வேண்டிய நேரத்தில் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுப்புகிறவர். பாருங்க, காற்றின் மேலும் எல்லாவற்றின் மேலும் இயற்கையின் மேலும் அதிகாரம் உள்ள தேவன் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 13வது வசனத்தில், கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அஞ்ஞானிகளுடைய 15ஆம் வசனத்தில், அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள்
பல உருவத்தில் விக்கிரகங்களை படைத்து கடவுளே அப்படின்னு சொல்லி தங்கள் கையினாலே உருவாக்கப்பட்ட காரியங்களை கூப்பிடுகிறார்கள். ஸ்தோத்திரம், கடவுளே அப்படின்னு சொல்லி. கடவுள்னா அதற்கு அர்த்தமே என்னன்னா, கடவுள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர், கடவுள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். கடவுளை மனிதன் உண்டாக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பொன்னினாலும் பலவிதமான உலோகங்களினாலும் மரங்களினாலும் களிமண்ணினாலும் கடவுள்களை ஜனங்கள் உண்டு பண்ணி, கடவுளே விக்கிரகங்களை உண்டு பண்ணி கடவுளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அது கடவுளை அவமதிக்கிற ஒரு செயல். மனிதன் உண்டாக்கின ஆண்டவரை விட்டு தங்களுக்கு விரும்பின டிசைனில் தங்களுக்கு விரும்பின உருவத்தில் கடவுள்களை செய்யும்போது கடவுள், உண்மையான கடவுள், அவர் வேதனைப்படுவார். ஏன் தான் இந்த ஜனங்களை நான் படைத்தேனோ என்கிறது போல ஸ்தோத்திரம் அவருடைய உள்ளம் இருக்கும். 19ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி எல்லாரும், அவர்கள் ஊழியக்காரராயிருந்தாலும், ஆரோன் குடும்பத்தாராயிருந்தாலும், லேவி குடும்பத்தாராயிருந்தாலும், விசுவாசிகளாயிருந்தாலும், யாராயிருந்தாலும் இங்கே என்ன செய்யுங்க? கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகமாய் தேவனை துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஸ்தோத்திரம். நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விசுவாசிகளை சொல்லுகிறேன், எப்படி ஆண்டவரை தொழுது கொள்வது, நம்முடைய தேவனை எப்படி கிட்டி சேருவது ஒன்றுமே தெரியல. ஸ்தோத்திரம். ஏதோ கடவுளே இயேசுவே அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு மாத்திரம்தான் தேவனை கிட்டி சேருகிறது என்று நினைத்து கொள்கிறார்கள் சிலர். சில நேரத்தில் அவர்கள் விருப்பம் நிறைவேற சந்தர்ப்பத்தில் சோர்ந்து போகிறார்கள், ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். நம்ம தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை மனதார புகழ மகிமைப்படுத்த நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்காக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒன்றுமே செய்யாதபடிக்கு நிறைய சில ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது, கடவுளை தேடி இயேசுவை தேடி என்ன கிடைச்சிது அப்படின்றது மாதிரி வார்த்தைகளை சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவனை துதிக்கிறதும் இல்லை, மகிமைப்படுத்துகிறதும் இல்லை, சரியா ஆராதிக்கிறதும் இல்லை, ஒன்றுமே செய்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆனால் அவருடைய வாழ்க்கையின் அவருடைய இருதயம் எல்லாம் இருளடைந்ததாக இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை இருளடைய விடக்கூடாது. தேவனை அதிகமாக துதிங்க, மகிமைப்படுத்துங்க, தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காணப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனை, வல்லமையுடையவரை நம்ம துதித்து மகிமைப்படுத்தும் போது அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். அவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாயிருப்பார். எனவே அவரை அதிகமாக ஸ்தோத்திரிங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் எல்லாரும், பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே.